வணக்கம் நண்பர்களே. நம்ம கேரளா லாட்டில் 20ஆம் தேதி ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இவங்க கொடுத்த ரிசல்ட்டில் எப்படி நம்பர் உட்காந்துச்சு அதே ஃபார்முலாவை வச்சு நம்ம 20ஆம் தேதி கணிக்கணும். இதில் ஒரு போர்டு டைரெக்டு, பி போர்டு டைரெக்ட் ஆச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க 5. அடுத்து டி போர்டு இந்த போர்டை ஒரு போர்டு ரிவர்ஸில் வச்சு 9 பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு போர்டு டைரெக்டு, ஒரு போர்டு ரிவர்ஸு. அப்போ நாளைக்கு இவங்க என்ன நம்பர் எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்க? இந்த ஸ்க்ரீன் பார்த்துக்கங்க. இவங்க 19ஆம் தேதி கொடுத்த ரிசல்ட்டில் இது கைடு, சரிங்களா? இப்போது இதில் உள்ள சி போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு, இதில் உள்ள பி போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு 2 5. அடுத்து இந்த 4th டிஜிட்டில் பாருங்கள், 4th டிஜிட்டில் 109ல் இந்த 1 ஏ போர்டாக பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 9155 ரிசல்ட்டு, 9155 ரிசல்ட்டு இந்த 3 போர்டில் ஏ போர்டில், அதாவது ஏ போர்டில் உள்ள ஒரு நம்பர் டி போர்டாக உட்காந்துருக்கு. அப்போ சரியாக கவனிச்சிங்கன்னா தெரியும். அதாவது பிசி டைரக்ட் பாஸு, டியும் ஏவும் அப்படி ரிவர்ஸில் வச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கால்குலேஷன் நம்ம எடுத்தோம்னா என்ன நம்பர் வரும் நாளைக்கு? அடுத்து இவங்களுடைய ஸ்க்ரீன் பாருங்கள். இந்த 3 போர்டில் ஒரு போர்டு டைரெக்டு, இங்கே 5 டைரெக்டு. இவங்க 20ஆம் தேதி கொடுத்துருக்க நம்பர் 290. அப்போ இதில் ஒரு போர்டு டைரெக்டாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த போர்டு? ஏபிசியில் டைரெக்டாக உட்காரக்கூடிய ஒரு நம்பர் என்ன? 4 டிஜிட்டில் 86 43 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நம்பர் வரும்? எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க, 8 2 7. எப்படி வரலாம்? இவங்க 20ஆம் தேதி கொடுத்துருக்க நம்பர் 5964. இதில் ஒரு போர்டு டைரெக்டு, ஒரு போர்டு ரிவர்ஸு, சரிங்களா? அப்போ என்ன நம்பர் வரும்? இந்த 4 டிஜிட்டில் எந்த நம்பர் கரெக்டாக உட்காரப்போகுது நாளைக்கு சி போர்டு 4 உட்காருமா? வாட்ச் பண்ணுங்கள். இங்கே ஒரு போர்டு டைரெக்டாக உட்காரணும். ஏ போர்டில் 2 உட்காருமா? சியில் 4 உட்காருமா? அப்போ பியில் என்ன உட்காரும்? இவங்க 20ஆம் தேதி கொடுத்துருக்க கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா, இங்கே சி போர்டு 4 உட்கார வாய்ப்பு இருக்குது, டைரெக்டாக உட்கார வாய்ப்பு இருக்குது. இங்கே பி போர்டில் 8 டைரெக்டாக உட்கார வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வச்ச கால்குலேஷன் படி பார்த்தோம்னா ஏ போர்டில் 2 5 8 தான் உட்காரணும். அப்போ ஏ போர்டில் 2 உட்கார வாய்ப்பு இருக்குது. அப்போ டி போர்டில் 3 நம்பரு 1 0 இது மறைச்சிருக்காங்க. என்னவாக இருக்கும் பார்ப்போம். இங்கே இந்த நம்பர் 2 கிராஸாக உட்காரணும், 2 8. இந்த போர்டில் டைரெக்டாக உட்காரணும் 4 2 8 4. அப்போ இங்கே என்ன போர்டு உட்காரும்? டி போர்டில் என்ன போர்டு உட்காரும்? 5 உட்காராது. இந்த 9 அல்லது 6 ரிவர்ஸில் உட்காரணும். அப்போ என்ன உட்காரும்? இன்றைக்கி உட்கார்ந்த மாதிரி 9 உட்காருமா? அப்படி இல்லைன்னா 6 உட்காருமா? இந்த நம்பர் இப்படி ரிவர்ஸில் பார்த்தோம்னா 8 இங்கே உட்காருது, 4 இங்கே உட்காருது, 5 -3 2 உட்காருது. டி போர்டு மட்டும் கேள்விக்குறியில் உட்காருது. இங்கே ஏல 2 உட்காரணும்,
இங்கே ஒரு போர்டு வந்து ரிவர்ஸில் உட்காரணும். 2 8 4 இது வந்து ரிவர்ஸு. அப்போ ஒருவேளை 8 வந்து டேரெக்டாக உட்காரலாம். 82 84 நாளைக்கு உட்காருமா? அதுதான் கேள்வி. $1,000,000 கேள்வி. நம்ம கணக்கு டிஏபிசி இப்போது கணிப்புப்படி வர்றது வந்து 82 84. உங்கள் கணிப்பு என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். கால்குலேஷன் எடுக்க பழகினா மட்டும்தான் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். அதை பழகுங்க. வெற்றி நமது. நன்றி, வணக்கம்.